சங்கீதா வந்து டிவோர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சொல்ற முக்கிய விஷயம், எங்களுடைய வாழ்க்கையில ஒரு நடிகை இருக்கிறாங்க. அதனால தான் எங்களுக்குள்ள பிரச்சனையே வந்துச்சுங்கிறதுல மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. இப்ப டைவர்ஸ் வந்து இப்ப கோர்ட்ல இருக்கு, ப்ராசஸ்ல இருக்கு. ம், இவருக்கு ம், சம்மன் ம். அனுப்பப்பட்டிருக்கு. இவர் போறாரா, இல்லாட்டி வரப்போறாராங்கிறது தெரியுது. அப்ப இந்த நேரத்துல ஒரு பிரச்சனை வெளியில பூதகரமா போறப்ப, சங்கீதாவை வந்து ட்ரிக்கர் பண்ற மாரி இந்த வேலைய செய்றாரு. ஏற்கனவே ஜெயம் ரவி, ஆர்த்தி பண்ண அதே கான்செப்ட் தான். அதே ட்ரெஸ்ஸு, அதே கல்யாண வீடு, அதே கான்செப்ட்ல தான் இவரு என்ன பண்றாரு, போய் அது என்னன்னா, வெறுப்பேத்துறதுக்காக பண்றது. "பாத்தீங்களா, நீ என்னைய அசிங்கப்படுத்தினியா? நீ இல்லன்னா என்ன? இப்ப பாரு, நாங்க 2 ஒண்ணா வந்துட்டோம். என்ன பண்ணுவ நீ?" இது திட்டமிட்டே இது வந்து பழி வாங்குற நேரமா உங்களுக்கு? விளையாடுற நேரமா இது? ஒரு அரசியல் கட்சி தலைவர் செய்ற வேலையா இது? பொண்டாட்டிய சீண்டி பார்க்கறதுக்காக, இன்னொரு பெண்ணோட நீ கல்யாண வீட்ல உட்காந்து அந்த வீடியோ எடுத்து, ஃபோட்டோவ எடுத்து நீயே சோசியல் மீடியால குடுக்குறதெல்லாம் வந்து, அது என்ன என்ன விஷயம்? அப்ப சங்கீதாவை வந்து கஷ்டப்படுத்தணும், அவங்கள ட்ரிகர் பண்ணணும், அவங்க மனச வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறத திட்டமிட்டே பண்றாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அது ம். யார் கூட வேணாலும் வாழலாம், யார் கூட வேணாலும் முறித்துக் கொள்ளலாம். மேரேஜே வந்து ஒரு அக்ரீமெண்ட் தான். ஒரு அக்ரீமெண்ட் இருக்கிறோம், அந்த அக்ரீமெண்ட் நமக்கு சரியா வரலன்னா விலகிட்டு போயிரலாம். இப்ப சங்கீதா கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க திருமணம் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்குள்ள ஒரு லைஃப் ஒத்து வரல. அப்ப விலகிடலாம். 2 பேரும் மியூச்சுவலா பேசலாம். இல்லாட்டி மியூச்சுவலா கூட கோர்ட்ல வச்சு கூட பேசி சட்டம் இருக்குல்ல. சட்டம் இருக்கு. பிரிஞ்சுட்டு போய் இன்னொருத்தர் இருந்தாரு. கமலஹாசன் இருந்தாரு. சரியா திருமணம் பண்ணியிருந்தாரு. அதுக்கு பிறகு கௌதமி கூட இருந்தாருங்கிறது நமக்கு தெரியும். நெறைய பேர் நம்ம சொல்லலாம் ம். சினிமாவுல. பிரகாஷ்ராஜ், வீணா குமாரி அவங்க லீகலா பிரிஞ்சுட்டா கூட அந்த குடும்பத்தை இன்னைக்கு பிரகாஷ்ராஜ் பார்க்குறார். பிரபுதேவா தன்னுடைய மூத்த பசங்களுக்கெல்லாம் அவர் தான் பார்த்துக்கிறாரு. இன்னொரு இது திருமணம் பண்ணியிருக்காருன்னு போய் வச்சுக்கலாம். நளினி ராமராஜன் அவங்க லீகலா பிரிஞ்சாலும் கூட 2 பேரும் பொது இடங்கள்ல கல்யாண காட்சிகளுக்கு மொத்தமா முக்கியமான விஷயங்களுக்கு கலந்துக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவலா இருக்காங்க. அப்படி மியூச்சுவலா பிரிஞ்சுட்டு போயிட்டா அதுல பிரச்சனையே கிடையாது.